ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் எழுந்த உடனே தயவு செய்து இதை பண்ணாதீங்க. இதை பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் தயவு செய்து இதை பண்ணாதீங்க. அப்படி ஏன் அதை பண்ணக்கூடாது, என்னென்ன விஷயங்களை பண்ணக்கூடாது அப்படின்றத நான் ஒரு தரவரிசையாக பிரிச்சுருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்முடைய எம்எஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் தினம்தோறும் போடக்கூடிய வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நம்மள ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, நைட்டு தூங்கக்குள்ள ஃபோனை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாங்க. காலையில் எழுந்திருக்கக்குள்ளையும் ஃபோனை கட்டி பிடிச்சிக்கிட்டே எழுந்திரிக்கிறாங்க. அப்படின்றது தாங்க இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. இது என்ன தான் கசப்பாக இருந்தாலும் சரிங்க, இதுதான் உண்மை அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். காலையில் எழுந்த உடனே அலாரத்தை ஆஃப் பண்ணுவாங்க. அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரமாவது ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவாங்களா, கண்ணை திறந்து பார்ப்பாங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது. உடனே அலாரத்தை ஆஃப் பண்ண கையோடு அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த செல்லை எடுத்து சமூக ஊடகங்களுக்குள்ளே போகிறது, அங்கே என்ன செய்தி வந்திருக்கு, இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே உத்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம வண்டி வச்சுருக்கிறோம். நைட்டு ஃபுல்லாக நின்றுட்டுருக்கக்கூடிய வண்டியை காலையில் எடுத்த உடனே நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் அடிக்கிறோமா? செல்ஃபில் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். காருன்றது வேறு. காரை நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு ஐடியல் ஒரு டைமிங்கில் நம்ம அதை ரன் பண்ண விடணும். ஒரு 1 செகண்டுக்கோ இல்லை இந்த ஆர்பிஎம் கீழே இறங்குற வரைக்கும் அதை ரன் பண்ண விடணும், ஓட்டணும். வண்டிக்கே அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு எடுத்தோடனே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னா, அப்போ நமக்கு எப்படிங்க? நம்மளும் ஹியூமன் தானே. நம்ம பாடி எல்லாமே ரிலாக்ஸாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் டக்குன்னு ரொம்ப நேரமாக இருட்டில் கண்ணை மூடிட்டு இருந்தால் உங்களுடைய கண் டக்குன்னு ஒரு வெளிச்சத்தை பார்க்குது அப்படின்னா எவ்வளவு இரிட்டேட் ஆகும் தெரியுங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, காலையில் நம்ம சமூக ஊடகங்களை உபயோகப்படுத்துகிறோம். அதில் இருக்கிற நபர் கூட நம்மளே ஒப்பிட்டு பார்ப்போமா? அதில் இருக்கக்கூடிய நபர்களுடைய நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்மளை நாமளே பார்த்திங்கன்னா தாழ்வாக நம்ம நினைப்போமா? காலையில் எழுந்த உடனே நம்ம என்ன செய்வோம்னா, நம்மளை நாமளே தாழ்வாக நினைப்போம். அந்த தாழ்வு அப்படின்றது நமக்கு எதிர்மறை எண்ணங்களை நமக்கு கொடுத்துரும். இதனால் மன அழுத்தம், மனப்பதட்டம் அப்படின்றது நமக்கு நடக்குமா? சிலருக்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்சோடனே இல்லை ஏதாவது ஒரு செய்தியை கேட்ட உடனே நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு பதட்டத்திற்கான அறிகுறி தான் சொல்கிறாங்க. இதனால் அந்த நாள் முழுவதுமே நம்ம எப்படி இருப்போம்னா, ரொம்ப சோர்வாக தான் இருப்போமா? நம்ம என்ன தான் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டாலும் நம்ம சோர்வாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக நீங்கள் நைட்டெல்லாம் தூங்குறீங்கள்ல, அதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் எங்கெங்கேயோ என்னென்ன வேலைகளையோ செஞ்சுருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சுருக்கலாம், இல்லை நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்வுகள் அப்படின்றது ஆக்டிவிட்டீஸை நீங்கள் முன்னத நாள் காலையில் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இப்போ நைட்டு நீங்கள் தூங்கக்குள்ள உங்களுடைய பிரெயின் அதை எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுமா? அதில் எது நீங்கள் எதிர்பார்த்து போனீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வியூக்காக நீங்கள் போனீங்க, அது சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா, அப்போ உங்களுடைய பிரெயின் என்ன செய்யும்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இங்கே நீங்கள் இந்த தவறை பயன்படுத்திட்டேன், அப்போ இதை நீ சரி செஞ்சுக்கணும், அதுக்கு இதுதான் ஒரு வழி அப்படின்ற நிறைய ஆக்டிவான நிறைய பயனுள்ள தகவல்கள் எல்லாத்தையுமே பிரெயின் நைட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்குமா? அது வேலை பார்த்து இந்த காலையில் எந்திரிச்சு நம்ம பிரம்ம முகூர்த்த வேலையெல்லாம் நீங்கள் காலையில் எந்திரிங்க, நீங்கள் காலையில் எழுந்துச்சி வாக்கிங் போங்க, காலையில் எழுந்துச்சி தியானம் பண்ணுங்கள், காலையில் எழுந்துச்சி சும்மாவது உட்காந்துருங்க, எதையும் நோண்டாமல் புக்கு படிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் காலையில் எழுந்த உடனே அந்த நேரத்தில் உங்களுடைய பிரெயின் என்ன செய்யும்னா, அதற்கான சொல்யூஷன், நேற்று நடந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வைக்குங்களாம். அப்போ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? டக்குன்னு எட்ரா ஒரு சுனைக்கரை அப்படின்ற மாதிரி, பசிக்குதா ஹங்கிரியா அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்னா, எடுத்த உடனே மொபைல் எடுத்து பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய மைண்ட் எல்லாமே நம்மளோட ஆஃபீஸோட ப்ரெஷரில் இருக்குமா? இல்லை நமக்கு நாளைக்கு ஏதாவது முக்கியமான மீட்டிங் இருக்குது, இல்லை நாளைக்கு நம்ம இன்டர்வியூ போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்குமா நம்மளுடைய பிரெயின்? அதை பற்றி யோசிக்காது. அடடா இந்த நாய் என்னமா காமெடி பண்ணுது பார்த்தியா, அடடா என்னடா அந்த வாய்ஸ் இப்படி இருக்குது, ஆஹா இன்ஸ்டாகிராம் பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பிரெயின் அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த சொல்யூஷன் கிடைக்காது. நீங்கள் உடனே ஐயோ எனக்கு இப்படி தாண்டா நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ அப்படின்ற மாதிரி மண்டையை பிச்சிக்கிறோம். நம்ம தப்பெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு நாமளே குறை சொல்லிகிட்டு இருப்போம் பார்த்துக்கோங்களேன். இல்லைன்னா ரோட்டில் எவனாவது குறுக்க வந்துட்டானா இங்கே இருக்கிற கோவத்தெல்லாம் கொண்டு போய் அவன் மேலே காமிக்கிறது.
சரி, ஓகே. ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் பிரைன் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு நியூஸ் பார்க்குறீங்கல்ல, அதாவது செல்லில் நியூஸ் பார்க்குறீங்கல்ல, குறிப்பாக செல்லு, அப்புறம் நீங்கள் பேப்பரு இதெல்லாம் பார்க்கவே கூடாது. சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடாது. உங்களுக்கு தேவையான விஷயங்களை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் வந்துட்டு புக்கை எடுத்து வச்சு படிக்கிறது, இல்லை காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு 10 நிமிஷமாவது அமைதியாக செல்லை நோண்டாமல் நீங்கள் அமைதியாக அதே இடத்துல உட்காந்துருக்கிறது, இல்லை நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு உங்கள் செல்லை சார்ஜ் போட்டுட்டோ, இல்லை நீங்கள் வந்துட்டு ப்ரஷ் பண்ணுறது, உங்களுடைய காலையில் அன்றாட வேலைகளை செய்கிறது, அந்த மாதிரி செயல்களை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சிந்தனைகள் அப்படின்றது வேறு மாதிரி வரும். நீங்கள் யோசிக்கிற விஷயங்களும் வேறு மாதிரி இருக்கும். சரி, அப்போ நான் என்ன தான் பண்ணுறது? காலையில் எழுந்திரிச்சா எனக்கு வேறு என்ன வேலை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சா என்ன வேலை இல்லையா? ஏகப்பட்ட வேலை இருக்குங்க. சின்ன சிட்டுக்குருவியிலேருந்து பெரியது யானை வரைக்கும் என்ன செய்யும்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே சோம்பல் முறிக்கும். சோம்பல்னால் ஸ்ட்ரெச்சிங்னு நம்ம சொல்லுவோம். ஸ்ட்ரெச்சிங் அதாவது உடலில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுறது, நம்ம வார்ம் அப் பண்ணுவோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஜிம்முக்கு போய்ட்டு. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் விலங்குகள் காலையில் எழுந்திரிச்சோன்னே செஞ்சோம். நீங்கள் நல்லா கோழியை பார்த்துருக்கீங்களா? தூங்கி எந்திரிச்சோடனே ஒத்த காலை இப்படி நீட்டிக்கிட்டு ரெக்கையோடு இப்படி காலையும் ரெக்கையும் நீட்டிக்கிட்டு அப்படி வருங்க ஸ்ட்ரெச்சிங் பண்ணும். அது மாதிரி வந்துட்டு நீங்களும் பண்ணுங்கள். ஒரு சின்னதாக ஸ்ட்ரெச்சிங் மாதிரி பண்ணுங்கள், ஒர்க் அவுட் மாதிரி பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் சின்ன வார்ம் அப் மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு புஷ்அப் எடுங்க, இல்லை புல்லப் எடுங்க. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் செய்யுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு ஒரு நடந்து போயிட்டு வாங்க, இல்லை பக்கத்தில் இருக்க கடைக்கா சரி நான் நடந்தே போயிட்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற கடையை தாண்டி இன்னும் ஒரு 2-3 தெருவு தள்ளி அந்த கடையில் போய் வாங்கிட்டு வாங்க. கடைக்காரங்க திட்டுவாங்க தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஆரோக்கியம் தானே முக்கியம். பால் வாங்கிட்டு வரது, காலையில் எழுந்துச்சு போய் அந்த கடையில் போய் வாங்கிட்டு வருது, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கடைக்கு போகிற வேலை இல்லை, நான் எந்திரிச்சு வீட்டில் தான் இருப்பேன், வீட்டில் இருப்பேன்னா வந்துட்டு 10 மணிக்கு தான் ஆஃபீஸ் போவேன், அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும், அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் படம் வரைவீங்களா? அப்போ அந்த படம் வரைகிறதுக்கு நீங்கள் வந்துட்டு சார்ட்டோ அச்சோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த நேரத்தில் அந்த படம் வரைகிறத நீங்கள் சும்மா ஒவ்வொரு இதுவாக ட்ரை பண்ணி பாருங்கள். போர் அடிக்கும் ஃபஸ்ட் டைம்லாம், அடுத்தது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிடும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும். அதாவது வாழ்க்கையில் உருப்படணும், 4 பேர் நம்மளை மதிக்கணும், இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்கணும்னா இதெல்லாம் செஞ்சு தாங்க ஆகணும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு மொழியிலேருந்து, ஒரு சைனீஸ் மொழியிலேருந்தோ, இல்லை ஹிந்தியிலேருந்தோ, இங்கிலீஷ்லேருந்தோ, தெலுங்குலேருந்தோ, மலையாளத்துலேருந்தோ, கன்னடத்துலேருந்தோ ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் கற்றுக்கோங்க. நம்ம நாட்டில் நிறையா மொழி இருக்குது, அதுலேருந்து ஒரு வார்த்தையை வந்துட்டு கற்றுக்கோங்க. நன்றி சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி நன்றி சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு எப்படி வந்துட்டு நம்ம ஹிந்தியில் கற்றுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தெரியாத விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய பிரெயின் ஆக்டிவ் ஆகும். காலையில் நீங்கள் ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்கன்னா உங்களுடைய பிரெயின் ஆக்டிவ் ஆகும் அப்படின்றதுல எவ்வித வந்துட்டு தயக்கமும் கிடையாதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தாலே போதுங்க. நம்மளாம் என்னம்மா பண்ணுறோம்? காலையில் எந்திரிக்கிறோம், காலையில் அறக்க பறக்க 8 நைட்டு படுக்கிறதே இங்கே வந்து 2 மணிக்கு படுக்கிறோம். காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சு அறக்க பறக்க குளிச்சுட்டு அர்ஜென்ட்டாக தின்னும் சாக்கின சோத்தை திங்காமலே அர்ஜென்ட்டாக ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டுருக்குறோம். எதுக்காக அப்படி கிளம்பி போகணும்? நீங்கள் ஒரு நாள் 5 மணிக்கு எழுந்துச்சி பாருங்கள். ஒரு நாளைக்கு 5 மணிக்கு எழுந்துச்சி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் காலையில் உங்களுக்கு எவ்வளோ நேரம் உங்கள் கையில் இருக்குது அப்படின்றத. அதை மட்டும் நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறிட முடியுங்க. எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே காலை நேரத்தை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க, வாழ்க்கையில் முன்னேறி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதே போல் நீங்களும் இருக்கலாம். ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் பின்பற்றினாலே போதுமான ஒன்று தாங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.